நம்ம வெல்லம் கொஞ்சம் வச்சுக்கிறோம்லப்பா, பெருங்காயம் கொஞ்சம் போட்டுக்கலாமா? போட்டுடலாமா. நம்ம பன்னீர் பட்டர் மசாலா கலர்ல இருக்கு அழகா. பொடி அரைச்சி ஆமாமா. அந்த பொடியை நம்ம இவ்வளோத்தையும் போட்டுற வேணாம், நம்ம திட்டமா போட்டுக்கலாம்ப்பா. சூப்பரா இருக்குமா, டேஸ்ட்டுமே நல்லா இருக்குமா. நல்லா இருக்குப்பா சாமி. ஹாய் फ्रेंड्स. ஹாய்மா, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு அம்மா என்ன செய்ய போறாங்கன்னு என்கிட்ட சொல்லவே இல்ல फ्रेंड्स. என்னமா செய்ய போறீங்க? இத வச்சு நீயே கண்டுபிடிப்பா நான் என்ன செய்ய போறேன்னு. இப்படி சொல்றாங்க பாருங்க फ्रेंड्स. இத மாதிரி தான் அம்மா சொல்லிட்டே இருக்காங்க. எப்பவுமே சொல்றாங்க என்ன செய்ய போறான்னு, இன்னைக்கு இத எடுக்கலாம்பா அது எடுக்கலாம்பான்னு. ஆனா இன்னைக்கு கேட்டா சர்ப்ரைஸ் வைக்கிறாங்க. செய்ய என்ன செய்ய போறீங்க? எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தாருமா. நம்ம ரொம்ப நாள் ஆயிடுச்சு செஞ்சு. அது முன்ன குட்டி வயசா இருக்கும்போது அடிக்கடி செஞ்சு தருவேன். இப்ப ரொம்ப நாளா இதை நான் செய்யறதே இல்லை. எனக்கு பிடிச்சதாமா? ஆமா, உனக்கும் பிடிக்கும், நம்ம அக்காக்கு பேஸ்டிக்கும் பிடிக்கும். தக்காளி பூண்டை வச்சு என்னவா இருக்கும்? தக்காளி பூண்டு இருக்காவாமா? ஆமாப்பா, கரெக்டா கண்டுபிடிச்சிட்டியே. பரவாயில்ல फ्रेंड्स. அம்மா இன்னைக்கு தக்காளி பூண்டு ஊறுகாய் தான் செய்ய போறாங்க. நம்ம தக்காளி வெல்ல கம்மியா இருக்குன்னு தக்காளி பூண்டு ஊறுகாய் செய்றீங்களா? அப்படின்னு இல்ல, நீ ரொம்ப நாளா கேட்டுங்க. நம்ம ஊறுகாய் கேட்கும் போதெல்லாம் அரைவி சொல்ல அப்புறம் ஊறுகாய் சாப்பாடு கேட்கும் அம்மா தக்காளி பூண்டு ஊறுகாய் செஞ்சுட்டாங்களா, சூப்பரா இருக்குமே தக்காளி பூண்டு ஊறுகாய் செஞ்சுட்டாங்களேன்னு கேட்பாப்ல. ஆமா फ्रेंड्स, அம்மா சூப்பரா செய்வாங்க தக்காளி பூண்டு ஊறுகாய். சரி, அதுதான் இன்னைக்கு செஞ்சு தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கிறோம். அது எப்படி செய்யலாம்னு பாக்கலாங்களா? சூப்பரான தக்காளி பூண்டு ஊறுகாவாமா, ரொம்ப பிடிச்சது फ्रेंड्स. சூப்பரா இருக்கும். சாப்பாட்டுல தொட்டு சாப்பிடுவோம். சாம்பார் சாதத்துக்குலாம் செம்ம சூப்பரா இருக்கும். தயிர் சாதத்துக்கு, சாம்பார் சாதத்துக்கு, நம்ம எல்லாத்துக்கும் இட்லிக்கு அப்படியே சாப்பாட்டு கூட கொஞ்சம் போட்டு இட்லி கூட சூப்பரா இருக்கும். சூப்பரா இருக்கும். அதான் அம்மா இன்னைக்கு செய்ய போறாங்க. வாங்க फ्रेंड्स, நம்ம அப்படியே கடையில போய் பாத்துடலாங்களா? தக்காளி பூண்டு ஊறுகாய்க்கு என்னென்னலாமா தேவைப்படுது? அதமா தக்காளி வச்சிருக்கோம், பூண்டு வச்சிருக்கிறோம். சரிம்மா, அடுத்துமா காரத்துக்கு காஞ்ச மிளகாய் வச்சிருக்கிறோம். இந்த கருவேப்பிலை வச்சிருக்கிறோம். கருவேப்பிலை எல்லாம் போடணுமாமா? கொஞ்சம் தாளிக்கும் போது கொஞ்சம் போடலாம்ப்பா. அப்படியாமா? சரிம்மா. கொஞ்சமா புளி கொஞ்சம் ஊற வச்சு வச்சிருக்கிறேன். சூப்பர்மா. நம்ம கொஞ்சம் தான் செய்ய போறோம். ஆமாமா, ஒரு 4 தக்காளி தான் எடுத்துருக்கீங்க போலயே. ஆமாப்பா, தற்சமயத்துக்கு செய்ய போறோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த உப்பு, நம்ம தாளிப்போம் இல்லையா, கடுகு, எண்ணெய், நல்லெண்ணெய் வச்சிருக்கிறேன். சூப்பர்மா. கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். வெந்தயமும் கடுகும் கொஞ்சம் வறுத்து தூள் பண்ணி போடலாம்னு சொல்லிட்டு வச்சுக்கிறேன். இது இடையில என்ன மறந்துடணும், அது இடையில எடுத்து செய்யறேன். பாத்தீங்கன்னா நான் மறந்துடுறேங்க. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், அம்மா டக்குன்னு மறந்துடுவாங்க. டக்குன்னு ஐயோ இது மறந்துட்டோம்பா, அதை எடுத்துட்டு வாங்க. அதனால மறந்துட்டோம்னா இடையில எடுத்து போட்டுக்கலாங்கம்மா. சரிம்மா. நம்ம இப்ப ஃபர்ஸ்ட்ல இந்த அடுப்பை சூடு பண்ணி கொஞ்சம் ஈரமா இருக்குது, அதனால இது காஞ்சி நேரம் சொல்லி வெந்தயம் கடுகு வறுக்கணும். அதனால பத்த வச்சுட்டு வறுத்துக்குனே இந்த தக்காளியை கட் பண்ணிக்கலாமா? பண்ணிடலாமா. என்னம்மா வறுத்துட்டு கட் பண்ணலாம் நீங்க, இப்ப பார்த்தா கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. அது கொஞ்சம் ஈரமா இருக்கு இல்லையா, கொஞ்சம் காய டைம் எடுக்கும். அதனால தான்ப்பா அதுக்குள்ள நம்ம இப்படி கட் பண்ணினே இருக்கலாம். சூப்பர்மா. சின்ன சின்னதா கட் பண்ணிக்கலாம்ப்பா. டக்குன்னு ஆயிடுமா? டக்குன்னு ஆயிடும். கடாய் நல்லா காஞ்சிச்சுப்பா. நம்ம சின்ன தீய வச்சுட்டு வெந்தயமும் கடுகும் வறுத்துக்கலாமா? சரிம்மா. வெந்தயம் கடுகு வறுத்து என்னமா பண்ண அரைச்சிடணுமா? இதை வறுத்து அரைச்சிடணும்ப்பா. நான் கொஞ்சம் அதிகமாவே போட்டுக்கலான்னு பாக்குறேன். கொஞ்சம் தான் நம்ம செய்ய போறோம். ஆனா பாத்தீங்கன்னா மிக்ஸி ஜார் அரைக்காது இல்லையா, கொஞ்சம் எடுத்து வச்சு கூட வச்சுக்கலாம், கொஞ்சம் திட்டமா போட்டுட்டு. அதனால வெந்தயத்தை 1 டீஸ்பூன் போட்டு ஒரு மாதிரி சின்ன தீயிலே படப்படன்னு பொரியும் இல்லையா, அந்த பதத்துக்கு அந்த மாதிரி வறுத்துக்கலாம்ப்பா. இல்லன்னா கசக்கும். நம்ம 4 தக்காளியும் கொஞ்சோண்டு பூண்டு தானே இப்ப வச்சிருக்கிறோம். அதனால இப்ப மிக்ஸி பார்த்தா இந்த குட்டியா அரைக்கிறதுலாம் இருந்தா அழகா அரைச்சி போட்டுக்கலாம். இந்த அளவுக்குலாம் நம்ம கிட்ட இந்த பெருசா இருக்குதால அரைக்க வர அரையாது அதுல. அதனாலதான் 1 டீஸ்பூனும் இந்த மாதிரி எல்லாம் வறுத்துக்கினேன் கொஞ்சமா தூவிக்கலாம். போடும் போது கம்மியா போட்டுக்கலாம். இப்ப நிறைய செய்யற மாதிரி இருந்தா இப்ப நிறைய போடலாம். இப்ப சிகப்பா இது நல்லா பொரிஞ்சிச்சுப்பா. நம்ம எடுத்து தட்டுல மாத்திக்கினேன். அதுக்கப்புறம் கடுகு வறுத்துக்கலாமா? வறுத்துக்கலாமா. இப்ப நம்ம கடுகு கொஞ்சம் வறுத்துக்கலாம்ப்பா. இதுவுமே அதே அளவு தானாமா? அது கொஞ்சம் கம்மியா போட்டுக்கிறோம். இது கொஞ்சம் 1.5 டீஸ்பூன் போட்டுக்கிறோம். அது 1 போட்டோம் இல்லையா, இது ஒரு 1.5 போட்டுக்கிறோம். இது மொத்தத்தையும் நம்ம இப்ப போட்டு போறது இல்ல, அரைக்கிறதுக்காக அதிகமா போடுறீங்க. வெந்தயம் கம்மியாவும் கடுகு அதிகமாவும் போட்டுக்கிறோம்ப்பா. சூப்பர்மா. இதுவும் நல்லா பொரிஞ்சிடணுமா? இதுவும் நல்லா படப்படன்னு. எண்ணெய் இல்லாம கூட பொரியுமாமா? பொரியும்பா. எண்ணெய் ஊத்திதான் நம்ம எப்பவும் போடுவோம், டப்படப்பன்னு பொரியும். இல்ல, எண்ணெய் இல்லாம இந்த பாரு. சூப்பர்மா. பாருப்பா, பெருங்காயம் எல்லாம் போறதுக்குப்பா எடுத்து வைக்கலாம். பெருங்காயம் நினைச்சேன்னா அதான் ஏதோ மறந்துட்டு ஞாபகம் மட்டும் இருக்குதா, ரெண்டு ஒன்னா போட்டு ஆற வச்சிடலாம். ஃபர்ஸ்ட் பெருங்காயத்தை எடுத்து வைக்கலையாமா? கொஞ்சம் வெள்ளம் எல்லாம் போடணும்னு நினைச்சுப்பா, மறந்துட்டேன். எத்தனை வந்துட்டுமா? வெள்ளமும் பெருங்காயமும் எத்தனை வந்துட்டோம். சூப்பர்மா. இப்ப என்ன பண்ணுவோம், நம்ம தக்காளி கட் பண்ணி வதக்க ஆரம்பிச்சிடலாமா? வதக்கிடலாமா. பாத்தீங்கன்னா நம்ம மிளகாத்தூள் இருக்குல்லப்பா, வெறும் மிளகாத்தூள் இருக்கு இல்லையா, வெறும் மிளகாத்தூள், காஷ்மீர் மிளகாத்தூள் அதெல்லாம் கூட போட்டுக்கலாம். நான் எப்பவுமே இந்த மாதிரி மிளகாய் போட்டு அரைச்சி செய்வேன்பா. சரிம்மா. நம்ம வீட்டு மிளகாத்தூள் கூட போட்டுக்கலாம்ன்றீங்க? போட்டுக்கலாம். அது இது இல்ல, அது கூட போட்டு செஞ்சுக்கலாம். நம்ம தக்காளி ஏற்கனவே பாதி கட் பண்ணிட்டோம்ப்பா. இது கூடவே இந்த தக்காளியும் கட் பண்ணி
சூப்பரா இருக்குமா தக்காளி. அதான் இதுக்கு பழமா இருக்கணும்ப்பா, நல்லா லட்டு மாதிரியே பழமா இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும்பா. இப்ப நம்ம எண்ணெய் ஊத்தி தக்காளி வதக்கலாமாப்பா? வதக்கலாமா. நல்லெண்ணெய் தானேம்மா? நல்லெண்ணெய்ப்பா, நம்ம விருப்பம் தான், எந்த எண்ணெய் வேணாலும் ஊத்திக்கலாம். நல்லா எண்ணெய் ஊத்தினா கொஞ்சம் ஊறுகாலாம் நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா. ஊறுகாலாம் எத்தனை நாள்மா வச்சுக்கலாம்? எண்ணெய் நிறைய மிதக்கணும்னு வாங்கலாமா, கிட்டு போகாம இருக்க? ஆமா, எண்ணெய் கூட மிதக்கணும். நம்ம வீட்டுல அது மாதிரி வச்சிருந்து பழக்கமே இல்ல. நான் என்னத்து பண்றதுன்னு தெரியல, எத்தனை நாள் வச்சுங்கிறது கூட சொல்ல தெரியல. நான் எப்பவுமே பாத்தீங்கன்னா நிறையவும் செய்ய மாட்டேன், இந்த மாதிரி தான் கொஞ்சமா திட்டமா செய்வேன். இவங்க பாத்தீங்கன்னா ஒரு 2 நாள் கூட 3 நாள் கூட வச்சுக்கலாம் கூட வச்சுக்க விட மாட்டாங்க. அது இருந்துச்சுன்னா அதையே காலி பண்ற மாதிரி பாப்பாங்க. காலையில நைட்டுக்கு வரைக்கும் அது சாமி ஃபுல்லாவே அது காலி பண்ணிடுவாங்க. சும்மாவே கூட சாப்பிட்டுருவோம், சாப்பாடுக்கு இல்ல அந்த மாதிரி காலி பண்ணிடுவாங்க. சூப்பரா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்ப நம்ம தக்காளி வச்சுக்கிறோம்லப்பா, தக்காளி போட்டுக்கலாம்ப்பா. அது கூடவே நம்ம இப்ப கொஞ்சம் பூண்டு இதுல போட்டுக்கலாம்ப்பா. ஏம்மா அப்படி மொத்தமா போடக்கூடாதா? கொஞ்சம் வந்து தாளிப்போம் இல்லையா, அப்ப கொஞ்சம் எடுத்து சாப்பிடும் போது நல்லா இருக்கும். ஒண்ணு வரும் இல்லையா, அப்ப அதுக்கு நல்லா இருக்கும். அதனால தாளிக்கப்ப கொஞ்சம் வச்சுக்கலாம். கொஞ்சம் போட்டு இந்த மாதிரி அரைச்சிக்கலாம்ப்பா. நல்லா வதங்கணுமாமா இது? இப்ப நம்ம அரைக்கதான் போறோம், அதுக்காக இது கொஞ்சம் நல்லா அப்படியே தொக்கு மாதிரி ஆகுது இல்லையா, அந்த வரைக்கும் வதக்கலாம்ப்பா. சூப்பர்மா. இது கூடவே நம்ம உப்பு போட்டா டக்குன்னு வதங்கிடுவாங்க. அதனால உப்பு தேவையான உப்பு போட்டுக்கலாம்ப்பா. சால்ட் உப்பாமா? சால்ட் உப்பு, கொஞ்சம் மஞ்சள் தூள் இருக்கு இல்லையா, அதையும் போட்டுக்கலாம். அது கூட கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்ப நம்ம மிளகாய் வச்சுக்கிறோம்லப்பா, காரத்துக்கு தேவையான அளவுக்கு இதை கூட பாத்தீங்கன்னா எவ்வளவு தேவையோ அவ்வளவு போட்டுக்கலாம்ப்பா. எல்லாம் அரைக்கதான் போறோம்ன்றதுனால ஒன்னாவே போட்டுக்கலாம்ப்பா. சூப்பர்மா. இந்த ஒரு மிளகாய் மட்டும் நம்ம தாளிப்போம் இல்லையா, அதுக்கு வச்சுக்கலாம்ப்பா. நீங்க காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாய் போட்டுக்கணுமா, டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு காரம் கம்மியா இருந்தாலும் காஷ்மீர் மிளகாய் தாளிப்போம் இல்லையா, அப்ப கூட கொஞ்சம் தூள் போட்டு நீங்க இது பண்ணிக்க. நம்ம ஊருக்கெல்லாம் காரமா இருக்குன்னு சொல்லுவாங்க, நம்ம வீட்டுல அது கூட காரமா இருக்காது தெரியுமா, அதனாலே காரம் இல்லாதனாலே காலி பண்ணிடுவாங்க. நம்ம புளி இந்த மாதிரி ஊற வச்சிருக்கிறப்ப கொஞ்சம் சுடு தண்ணிலே கொஞ்சம் ஊற வச்சிருந்தா கூட நல்லா ஊறிடும். திக்னஸ் வரும்னு சொல்லுவீங்களா? தண்ணி இல்லாம வச்சிருக்கிறோம், ஊற வச்சுட்டு இதுலயே போட்டுக்கலாமா. நம்ம பொருளுக்கு தேவையான அளவுக்கு இப்ப கொஞ்சமா இருக்கிறதால கொஞ்சமா போடுறோம். அந்த புளிலாம் நிறைய வச்சுக்கணும்னு சொன்னா அதுக்கு தகுந்த மாதிரி புளி போட்டுக்கலாம்ப்பா. சரிம்மா. இது வந்து இப்ப நல்லா வதங்கிச்சுப்பா, நம்ம எடுத்து ஆற வச்சிடலாமா? ஆற வச்சிடலாமா. சூப்பரா இருக்குமா. நல்லா இந்த மாதிரி தொக்கு மாதிரி குழஞ்சிடணும்ப்பா. எடுத்து ஆற வச்சுட்டு நம்ம அதுக்குள்ள இந்த பொடியெல்லாம் அரைச்சிக்கலாமா? அரைச்சிடலாமா. இந்த மாதிரி நல்லா படர வச்சுட்டோம்னா டக்குன்னு ஆறிடும்லமா. ஆறிடும். நம்ம தண்ணி எல்லாம் விடக்கூடாதுப்பா, இதுல அப்படியே அரைக்க போறோம். பேன் காத்துல ஆற வச்சுட்டு வரையப்ப கொஞ்ச நேரம் ஆறிங்க இருக்கட்டும். சரிம்மா. தக்காளி பூண்டு ஊறுகாய் நல்லா ஆறி முடிச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்ப நம்ம அம்மாட்ட கொடுத்துடலாம். சூப்பரா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வாசனையா இருக்கு. வெந்தயத்தையும் அரைச்சிடலாமா தூளா? அரைச்சிடலாமா. அது வேற அரையுமான்னு தெரியலன்னுட்டு இருந்தீங்க, கொஞ்சமா இருக்குன்னு. கொஞ்சமா இருக்குது, அரையும் தான் நினைக்கிறேன்ப்பா. சரிம்மா, அரைஞ்சிட்டா நல்லதுதான். இந்த ஊறுகாய்லாம் நீங்க யாருக்கிட்டமா கத்துக்கிட்டீங்க? இந்த ஊறுகாயா ஒண்ணு அப்ப ஆயா கிட்ட கத்துக்கிட்டீங்க அப்படி எல்லாம் சொல்லுவீங்கல்ல. இந்த ஊறுகாய் பாத்தீங்கன்னா நம்ம அத ஊர்ல இருந்தாலே தக்கோலத்துல பக்கத்து வீட்டுல ஒரு அம்மா இருப்பாங்க. அவங்க வீட்டுல எல்லாம் அப்பெல்லாம் போய் விளையாடின்னு இருப்போம். நம்ம சின்ன வயசா இருக்கணும் விளையாடின்னு இருப்போம். அப்ப பாத்தீங்கன்னா அவங்க அதான் அப்பெல்லாம் மிக்ஸி கிடையாதுன்னு சொல்லுவேன் இல்லையா, ஆட்டு உரல் தான் அப்பெல்லாம். அந்த உரல்ல இந்த தக்காளி பூண்டு ஊறுகாய் செய்வாங்க. சூப்பரா இருக்குமாமா. சூப்பரா இருக்கு. இந்த மாதிரி செஞ்சு கொடுப்பாங்க. அப்ப பாத்தீங்கன்னா அவங்க எப்படி செய்வாங்கன்னு அப்ப கேட்டுக்குவேன். அப்பெல்லாம் செய்ய மாட்டேன், அதெல்லாம் கேட்டு வச்சுட்டு அதெல்லாம் ஒருத்தர் செய்வாங்களே அதெல்லாம் எப்படி செய்வாங்க அதெல்லாம் கேட்டுக்குவேன், பாத்துக்குவேன். அப்ப அவங்க இந்த மாதிரி செஞ்சிருந்தாங்க, இப்ப கொடுத்துருந்தாங்க, சூப்பரா இருந்துச்சா. சரி, அவங்க ஞாபகமா அதை நம்ம அடிக்கடி இந்த மாதிரி செய்வோங்கம்மா. இங்க பாருப்பா, இப்படி பவுடர் அரைஞ்சிடுச்சு. அரையாதுன்னு நினைச்சேன் நான் கூட. ஆமாப்பா. ஆனா நம்ம இவ்வளவும் போட போறது கிடையாது. இவ்வளவும் போட போறது இல்லை, நம்ம போட்டு பார்த்துட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா போட்டுக்கலாம்ப்பா. இப்ப நம்ம ஆரிச்சுப்பா நல்லா. இப்ப நைஸா அரைச்சிடலாமா? அரைச்சிடலாமா. தண்ணி எல்லாம் எதுவும் ஊத்த வேண்டாங்கம்மா, இப்படியே அரைச்சிக்கலாம். இதுவே தண்ணியா தான் இருக்கும், நம்ம தக்காளி இல்லையா, தண்ணி ஆயிடும். நம்ம அப்படியே அரைச்சிக்கலாமா? அரைச்சிடலாமா. நம்ம அரைச்சு முடிச்சிட்டீங்களா? அந்த பாருப்பா, இப்படி அரைச்சு முடிச்சிட்டோம். சூப்பரா இருக்கேம்மா. நம்ம தாளிக்க ஆரம்பிக்கலாமா? சட்னி மாதிரி இருக்குமா. சட்னி மாதிரி, தக்காளி சட்னி மாதிரி இருக்குப்பா.
இப்போ நம்ம இத வதக்கத்துக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கலாமாப்பா? நல்லெண்ணெய் ஊத்திக்கலாமா? எண்ணெய் கொஞ்சம் நிறையவே ஊத்தணும்னு வாங்க. ஊறுகாய்க்குலப்பா ஊத்திக்கலாமா? நல்லெண்ணெய் உடம்புக்கும் ரொம்ப நல்லது. நல்லதான்ப்பா. ஆமாப்பா. காஞ்சிச்சுப்பா. கடுகு போட்டுக்கலாமா? நம்ம தாளிக்க போடுவோம் இல்லையா, அந்த அளவுக்கு போட்டா போதும். அந்த அளவுக்கு போட்டுங்கப்பா. நல்லெண்ணெய்னாலே நொர வர ஆரம்பிச்சிட்டுமா. ஆமாப்பா. இப்ப நம்ம இது கூடவே என்ன பண்ணலாம், ஒரு மிளகா போட்டுக்கலாமாப்பா? போட்டுடலாமா? பூண்டு வச்சிருக்கோம் இல்லையா முழுசா, அந்த பூண்டையும் காஞ்ச மிளகாயும் போட்டுடலாம்ப்பா. கொஞ்சம் கருவேப்பிலை வச்சுக்கிறோம்லப்பா, அதையும் போட்டுடலாம்ப்பா. நம்ம பூண்டு இப்ப கருவேப்பிலையும் நல்லா கொஞ்சம் சிவந்துட்டோம்ப்பா. பூண்டு நம்ம சாப்பிடும் போது ஒரு மாதிரி பச்சையா இருக்கும் இல்லையா, முழுசா போட்டுக்கல, தட்டி கூட போடாம, அதனாலப்பா. அதனால நல்லா வறுத்துக்கணும். நல்லா வறுத்துட்டு அப்ப நம்ம அரைச்சி வச்சுக்கிறோம் இல்லையா, இதெல்லாம் போடலாம். இப்ப இதை பாத்தியாப்பா, பூண்டு நல்லா ஒரு மாதிரி சிவந்துச்சு இல்லையா, நம்ம இந்த நேரத்துல அரைச்சி வச்சிருக்கல தக்காளி எல்லாம் அதை ஊத்திக்கலாமா? ஊத்திக்கலாம்ப்பா. இந்த நேரத்துல நம்ம வெல்லம் கொஞ்சம் வச்சுக்கிறோம்லப்பா, அதையும் போட்டுடலாம்ப்பா. பெருங்காயம் கொஞ்சம் போட்டுக்கலாமா? போட்டுடலாமா? நம்ம பன்னீர் பட்டர் மசாலா கலர்ல இருக்கு அழகா. பன்னீர் பட்டர் மசாலா கலர் அது இந்த கலர்ல தானே அழகா இருக்கும். இப்ப அது கூடவே நம்ம பெருங்காயம் போட்டீங்களாமா? பெருங்காயம் போட்டோம். இந்த வச்சிருக்கோம் இல்லையா பொடி அரைச்சி, ஆமாமா, அந்த பொடியை நம்ம இவ்வளோத்தையும் போட்டுற வேணாம், நம்ம திட்டமா போட்டுக்கலாம்ப்பா. போதுமாமா? ஒரு டீஸ்பூனு நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வேணும்னா கூட போட்டுக்கலாம்ப்பா. இந்த நேரத்துலப்பா நம்ம உப்புலாம் செக் பண்ணிட்டு, நல்லா எல்லாம் இந்த பொடியெல்லாம் வாசனை திட்டமா செக் பண்ணிட்டு, இந்த எண்ணெய் தனியா இது தனியா பிரிய இல்லையா, அந்த அளவுக்கு நல்லா நம்ம சின்ன தீயிலேயே வச்சு நல்லா கலந்து விடுவோம்ப்பா. சரிம்மா. சூப்பரா இருக்குதுப்பா, நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். சரிம்மா. அதனால சரி இது இன்னும் கூட கொஞ்சம் போட்டுக்கலாம்ப்பா. இது போட்ட பிறகு நல்ல ஒரு மாதிரி வாசனையா இருக்குது. அதே மாதிரி இந்த கடுகு வெந்தயம் இல்லையா, உடம்புக்கு ரொம்ப நல்லது. நம்ம இந்த பொடி இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். இந்த வெந்தயத்தினுடைய அந்த கசப்புலாம் எதுவுமே இல்லப்பா, வாசனையா டேஸ்டா தான் பாருங்க. இங்க நல்லாவே வறுத்துறீங்களம்மா, அதுல கசப்பு போயிடுது. இது படபடன்னு பொரியுது இல்லையா, அப்ப கசப்பு போயிடும். செம்மையா ரெடி ஆயிடுச்சாமா? ஆமாப்பா. இப்ப நல்லா பிரியணும்ப்பா எண்ணெய் தனியா. அப்படி நமக்கு எண்ணெய் பத்தலைன்னா கூட நம்ம விட்டுக்கலாம்ப்பா. இந்த மாதிரி நேரத்துல மேல விட்டு நல்லா எண்ணெய் இருக்கணும் இல்லையா, அந்த ஊறுகாய்க்கு, அதுக்காக மேல எண்ணெய் விட்டு விட்டு கூட நம்ம கொஞ்சம் தேவையான நிறைய ஊத்திர வேண்டாம், சுண்ட வச்சு நம்மளுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சாக்கா. ஊறுகாய் டப்பால எல்லாம் நல்லா கலர்ஃபுல்லா இருக்கேம்மா. நம்ம செய்யறது இந்த கலர்ல இருக்கு, அது எப்படிமா? அதுதான்ப்பா, நம்ம வந்து காஷ்மீர் மிளகாத்தூள்ல போட்டோம்னாக்கா நல்ல கலரா வரும். நம்மளுக்கு இந்த கலர் போதும் பாருப்பா, இதுவே நல்ல கலரா இருக்கேப்பா. இன்னும் கொஞ்சம் நல்லா எண்ணெய் எல்லாம் பிரியுது இல்லையா, அப்ப நல்ல கலர் வந்துரும்பா. சரிம்மா. நான் வாங்கிட்டு வந்து பாக்கெட் கூட வச்சிருப்போம், காஷ்மீர் மிளகாய் தூளை கூட மிளகாய் கொஞ்சம் வாங்கி அரைச்சி வச்சிருப்போம். நம்ம வீட்டுல காலி ஆயிடுச்சு, அதனாலதான் பாத்தீங்கன்னா இப்ப மிளகாய் போட்டு அரைச்சோம். சூப்பரா இருக்குமா. இப்ப பாத்தியாப்பா எண்ணெய் மேல வருது இல்லையா, ஆமாமா, நல்லா பிரியுதுமா. அந்த மாதிரி பிரியுற அளவுக்கு நம்ம தீய சின்னது பெருசு, சின்ன தீ பெருசு சின்னதுமா வச்சு வச்சு இந்த மாதிரி பண்ணிக்கலாம்ப்பா. என்னமா பாட்டில்ல இருக்க கலரை விட நல்லா டார்க் கலரா சூப்பரா இருக்கு. இதானப்பா சொன்ன கலரே வரலன்னு, அது வந்துரும்பா. ஆமாமா, வந்துதுமா. அது நம்ம எண்ணெய் தனியா இந்த மாதிரி இது தனியா பிரியுது இல்லையா, தக்காளி தனியா, அந்த அளவுக்கு நம்ம இப்படி சுண்ட வைக்கும் போது தனியா ஆட்டோமேட்டிக்கா கலர் வந்துருது. அதே மாதிரி நம்ம கலர் மிளகாய் தானே போட்டு அரைக்கிறோம்ப்பா. ஆமாமா, நல்லா வந்துடும். இப்ப நம்ம இறக்கிடலாமா? இறக்கிடலாமா. சூப்பரா இருக்குமா, டேஸ்ட்டுமே நல்லா இருக்குமா. நல்லா இருக்குதுப்பா, செமையா. இந்த மாதிரி நம்ம நிறைய செஞ்சு கூட பாட்டில்ல போட்டு வச்சுக்கின்னு கொஞ்சம் 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 தயிர் சாதத்துக்கு, சாம்பார் சாதத்துக்கு, எந்த சாப்பாடு பண்ணாலும் அவசரத்துக்கு இருக்காது இல்லையா, இட்லி தோசை கூட தோசை விட்டுட்டு கூட நம்ம தொட்டு சாப்பிட்டுக்கலாம்ப்பா. தக்காளி பூண்டு ஊறுகாய் சூப்பரா ரெடி பண்ணிட்டோம்மா. இட்லிக்கு, தோசைக்கு, சாப்பாட்டுக்கு, எல்லாத்துக்கும், தயிர் சாதத்துக்கு எல்லாத்துக்குமே சூப்பரா இருக்கும். எல்லாரும் வாங்கம்மா, சாப்பிடலாம். எல்லாரும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சத்யாமா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா. மறக்காம சத்யாமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.